இப்போ நம்ம சென்னாக்குனி பவுடரை அரைச்சிருக்கோம்ல, அந்த சென்னாக்குனி பவுடரை இதில் தட்டிடலாம். இதை கையில் வச்சுருக்கும் போதே எனக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலவே தோணுது. என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மியான்மர் பர்மாவில் செய்யக்கூடிய சென்னாக்குனி வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான சம்பால், நல்லா அருமையாக இருக்கும். இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஒரு மாதம் ஆனாலும் எதுவுமே கெட்டு போகாது. எல்லாம் நம்ம வறுத்து செய்ய போகிறோம். இது நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது அங்கே ஈஸியாக கிடைக்கும். நீங்களும் செஞ்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். இதை பவுடராக பேசிக்லேயும் காட்டுறேன், பவுடரும் வச்சுக்கலாம். இல்லை சம்பால் பேசிக்கில் சம்பாலும் வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சென்னாக்குனி நல்லா காஞ்சது, மண் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம ஒரு வாட்டி வறுத்து நம்ம சுத்தம் பண்ணி அலசி நம்ம செஞ்சுக்கலாம். பூண்டு நல்லா குறுக்கு வாட்டில் நறுக்கி வச்சுருக்கோம். அப்படியே இந்த நெடுக்கு நெடுக்காக இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு முழு பூண்டு எடுத்து நேராக அப்படியே வாட்டம். ஏன்னா அப்படி நறுக்கிறோம்னா வதங்கும் போது வறுக்கும் போது ஒரே மாதிரி வறுபடும். அதுக்காக பெல்லாரி வெங்காயம் அதே மாதிரி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரே மாதிரி நறுக்கணும். அப்போ தான் நம்ம வறுக்கும் போது வறுபடுறதுக்கு நல்லா அப்படி ஒரே மாதிரி வேக்காடு கொடுத்து வறுபடும். குறுக்கு நெடுக்குமாக நறுக்கி வச்சோம்னா அது வறுபடும் போது அது ஒன்று ஒரு வித்தியாச டைமில் வறுபடும். காஞ்ச மிளகா, குண்டு மிளகா, இந்த குண்டு மிளகாவும் போட்டிருக்கோம், இந்த நீட்டு வத்தலும் போட்டிருக்கோம். இது நீட்டு வத்தல் காரம் ஜாஸ்தி இருக்கும், அதனால் இது கொஞ்சம் ஒரு 10 வத்தலும் இதில் குண்டு மிளகா கொஞ்சம் கூட போட்டு வச்சுருக்கோம். உப்பு, வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம செய்ய போகிறோம். செய்யும்போது என்னென்ன அளவுகள்ங்கிறத நான் செய்யும் போதே சொல்கிறேன். அது பிரகாரம் நீங்களும் செய்யுங்க. முதல்ல நம்ம சென்னாக்குனியை வறுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனை வச்சுக்கிடுவோம். இந்த பேன் காஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு 1/4 கிலோ 250 கிராம் 250 கிராம் சென்னாக்குனியை இதில் போட்டுடலாம். தீ சிம்மில் தான் இருக்குது. பொறுமையாக வறுக்கும் போது என்ன ஆகும்னா இதில் 1-2 இருக்கிற மண்ணை நம்ம வறுத்ததுக்கப்புறம் தட்டி புடைச்சோம்னா அந்த மண் போயிடும். நம்ம தொக்கு மாதிரி செய்கிறதா இருந்தால் இந்த சென்னாக்குனியை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரையாக வறுக்கிறதுக்கு அப்படியும் செய்யலாம். இதில் மண் கிடையாது, இந்த சென்னாக்குனியில் சுத்தமாக மண் கிடையாது. இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு மண் இருக்கிறதுக்காக ஒரு வாட்டி புடைச்சிட்டு நம்ம செய்யலாம். இது மொத்தமும் சென்னாக்குனியில் செய்கிற டிஷ்ஷு. மெயின் சென்னாக்குனி வந்து கருகிருச்சு. தீயில கருகிட்டா கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக கருகாமல் பொறுமையாக பண்ணணும். சென்னாக்குனி ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா பொறுன்னு வந்துடும். சென்னாக்குனி நல்லா வறுபட்டவுடனே ஒரு தனி வாடை, கமகமானு வறுத்த வாடை வரும். வாடை வந்தவுடனே விட்டுருங்க. உடனே எடுத்து பார்த்தா நசுக்கு இருக்க மாதிரி இருக்கும். எடுத்து இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் ஆற விட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா பொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து இதை கொட்டிடலாம். 250 கிராம் சென்னாக்குனி நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 50 கிராம் காஞ்ச மிளகா வறுக்கும் போது இந்த காம்பை எடுக்கக்கூடாது. காம்பை எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த காம்பில் உள்ள விதை மிளகாவில் உள்ள விதை முன்னாடி வந்து விழுந்துடும். குண்டு மிளகாவில் காரம் இருக்காது, அதனால் அதை அப்படியே போடுவோம். மிளகா பொறுமையாக நிதானமாக வறுத்தான். மிளகா கருகக்கூடாது. இந்த சம்பலுக்கு எந்த ஒரு பொருளுமே வறுக்கும் போது சிம்மில் வச்சு வருங்க, கருக விடாதீங்க. இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துருவோம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், தீ சிம்மில் வச்சுருக்கோம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விடுறோம், ஆயில். பூண்டை நெடுக்கு வாட்டத்தில் இப்படி நேர நறுக்கி வச்சுருக்கோம். அந்த பூண்டு 50 கிராம் பூண்டு 50 கிராம் போடலாம். நீங்கள் பூண்டு எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம ஒரு 50 கிராம் பூண்டை வறுக்கிறதுக்காக போட்டுருவோம். ஏன்னா எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் இந்த பூண்டு வறுத்தா ஒட்டிக்கிறோம். அதுக்காக எண்ணெயோட லைட்டாக எண்ணெயில் வறுத்தெடுக்கணும்.
பூண்டு நல்லா கருகலை பாருங்கள், நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌனில் வறுபட்டுருச்சு. வறுபட்டவுடனே பூண்டை என்ன பண்ணணும், தீயை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சட்டியில் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா பொறுன்னு ஆயிரும். அப்போ நம்ம எல்லாம் அது மாதிரி நல்லா பொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுருவோம், தனியாக ஆறட்டும். இப்போ சென்னாக்குண்ணி வறுத்தோம்ல, அதை நம்ம ஆற விட்டோம். இப்போ பாருங்கள் அப்படியே பொறுன்னு அப்படியே முறுக்கு மாதிரி உடையுது. இப்போ இந்த டைமில் இந்த பாருங்கள் அப்படியே பறசி கீழே மண் அப்படியே போயிடும். இந்த மாதிரி சொலகு இருந்தால் கூட லைட்டாக அப்படி தட்டுனா இந்த முன்னாடி பாருங்கள் அந்த அப்படியே இது வந்து மண் இல்லை, டஸ்ட்டு. இந்த இது லைட்டாக இருந்தால் உதுந்த இது இப்படியே மேலே அப்படியே பறசி அள்ளிட்டிங்கன்னா திடீர்னா கீழே தூசி தனியாயிரும். இந்த மேலே இருக்கிறது மட்டும் வந்துடும், பொறுப்பு மட்டும் சென்னாக்குண்ணி மட்டும் வந்துடும். இப்போ நல்லா புடைச்சி அந்த தூசி எல்லாத்தையும் தட்டியாச்சு. மண் இருக்காங்கிறதுக்கு இந்த சென்னாக்குண்ணியை வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா கூட நம்ம கடையில் வாங்கும் போதே தெரியும். ஆயில் போட்டு பார்த்தா மண் தட்டு போடும். இப்போ நம்ம தூசியெல்லாம் தட்டிட்டு இப்போ வாயில் போடுறோம், எந்த மண் இல்லை. வாயில் போட்டு தான் பார்க்கணும், அதான் டெஸ்ட்டே, வேறு டெஸ்ட்டே கிடையாது. வாயில் போட்டு பார்த்து மண் இருந்தால் இந்த முறையில் செய்யலாம். மண் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மண் தெரிஞ்சுது வாயில் உங்களுக்கு நெருன்னு பட்டுதுன்னா தண்ணியில் வறுத்துட்டு தண்ணியில் லைட்டாக அப்படி ஒரு அலசு, உடனே போட்ட செகண்ட் எடுத்துடணும், அலசிட்டு எடுத்துடணும். எடுத்து அப்புறம் அந்த இதே மாதிரி சட்டியில் ட்ரை பண்ணி வறுக்கலாம். இந்த பல்ஸ் மோட்டரில் வச்சு கருன்னு அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகாமல் குறைன்னு அரைப்படும், அதுவே போதுமானது. வெங்காயத்தை நம்ம வறுக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் கூட தேவைப்படும். ஒரு 100-150 ml ஆயில் விட்டுக்குருவோம். இப்போ இந்த வெங்காயம் வறுக்கிறதுக்கு மட்டும் 150 கிராம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நல்லா வறுத்து எடுக்கணும். இதை நல்லா வெங்காயம் பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதில் அப்படியே பொறுமையாக வச்சு வறுப்போம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. தீயை நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், வெங்காயம் கருகிடக்கூடாது. வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனி எடுத்து நம்ம வாயில் வச்சோன்னா அது தனி ஃப்ளேவரும் தனி வாசனையும் தனி ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ஒரு தனி சுவையோடு இருக்கும், கருகிட்டால் கசக்கும். இப்போ அடுத்தது இதில் நம்ம வறுத்து வச்சோம்ல பூண்டு, அந்த பூண்டுடைய அதையும் கொட்டிடலாம். மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ அதையும் இதில் கொட்டிடலாம். இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க வேணாம், ஏற்கனவே நம்ம வறுத்தது தான் இது. தீ சிம்மில் இருக்குது. இந்த 50 கிராம் மிளகாத்தூளை இதை கொட்டிடுவோம். வறுத்து அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மிளகா பவுட்ரு குறைப்பாக தான் அரைச்சிருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இந்த பொருளுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து போட்டுக்குங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கு கொஞ்சமாக நீங்கள் பார்த்து சிட்டிக்கையாக சேர்த்துங்க. சிட்டிக்கையாக சும்மா அப்படி சிட்டிக்கையாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சென்னாக்குண்ணி பவுடரை அரைச்சிருக்கோம்ல, அந்த சென்னாக்குண்ணி பவுடரை இதில் தட்டிடலாம். வெங்காயம் வறுத்ததுடைய வாசனை, பூண்டு வறுத்ததுடைய வாடை, சென்னாக்குண்ணி வறுத்ததுடைய வாடை எல்லாம் சேர்ந்து சும்மா கமன்னு வருது வாசனை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் தான் சென்னாக்குண்ணி போட்டு வச்சோம், ஏன்னா எல்லாமே வறுத்த பொருள். இந்த சூட்டிலேயே அது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். அருமையான முறையில் மியான்மர் பர்மா சென்னாக்குண்ணி சம்பால் ரெடி ஆகிடுச்சு. எந்த பொருளும் பச்சையோடு இல்லை, எல்லாம் ட்ரை ஆகி பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனை வறுத்து செஞ்சுருக்கோம். பைய பக்குவமாக செஞ்ச இது பொருள் இது. இதை கையில் வச்சுருக்கும் போதே எனக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலவே தோணுது. அவ்வளோ வாசனை பிரமாதமாக இருக்குது, வாசனை கம்மன்னு வருது. இதை நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதம் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. வெளிநாட்டுக்கு கொடுத்து விடலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி பக்குவத்தில் பொறுமை தான் இதுக்கு ரொம்ப தேவை. செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு எதுவும் சைட் டிஷ் வேணும், கறி வேணும், மீன் வேணும்னு தேட வேணாம். ஒரு தயிருக்கு சாப்பாட்டில் தயிரை போட்டு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சாம்பார் வச்சுட்டு அந்த சாம்பாருக்கு சைடில் சாப்பிட்டுக்கலாம். இது வச்சுட்டா ஒரு முட்டையை எதுவுமே தேவையில்லை. கவுச்சி பொருள் நான்வெஜ் எதுவுமே தேவையில்லை, இதுவே போதுமானது. பிரமாதமாக இருக்கும். இதுலேயே இன்னொரு சம்பார் நம்ம செஞ்சு காட்ட போகிறேன். இது பச்சையாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இதுக்கு சாதா பெல்லாரி வெங்காயம் 2 சின்ன மீடியம் சைஸு 2 வெங்காயம்,
இது நம்ம சென்னாக்குண்ணி அங்கே வறுத்தல அந்த இதுக்கு டிஷ்ஷுக்கு அதே மாதிரி சென்னாக்குண்ணியை வறுத்த பவுடர் பொடி, காஞ்ச மிளகா வறுத்தம் இல்லையா அதை கரகரன்னு அரைச்ச பொடி, உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு லெமன் அறுத்துருக்கான், பாதி லெமன் புளிப்பு பார்த்துக்குங்க. பாதி லெமன் போடுறதால் பாதி லெமனுடைய சாறு போட்டுக்குங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம பிணையிறோம் பாருங்கள். ஒரு மீடியம் சைஸில் 2 பெல்லாரி வெங்காயம். இது சாம்பார் வெங்காயத்தில் செஞ்சாலும் நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஒரு 100 கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்துங்க, அதில் கூட இப்படி செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான சென்னாக்குண்ணியில் உடைச்சோம்ல பவுடர், அந்த நுணுக்குன பவுடர், காஞ்ச மிளகா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணியிருக்கான், குறைன்னு அரைச்சிருக்கோம் அந்த பொடி தூள், ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னா எடுத்து வெளியே போட்டுருவீங்க, அந்த வாசனை மட்டும் ஃப்ளேவர் மட்டும் அதில் ஏறிடும். நல்லா பெரிய துண்டாக ஒன்று போட்டுங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து அந்த லெமன் ஜூஸு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் ஒரு 10 சொட்டு விழுகிற மாதிரி போட்டுங்க, போதும். 10 சொட்டு இதுக்கு போதுமானது. இதுக்கு தேவையான உப்பு சிட்டிகையில் நான் போடுற சிட்டிகை உப்பு, சும்மா கைட்டே பிசைஞ்சால் போதுமானது. அதான் இப்போ வாயில் வச்சு உப்பு பார்த்துங்க. உப்பு போதுமானதாக இருக்குது, போதும். அந்த காஞ்ச மிளகா உரப்பு போதும். சும்மா வாசனைக்காக இந்த பச்சை மிளகா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதுவும் பிரமாதமாக இருக்கும். இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சென்னாக்குண்ணியில் 2 செஞ்சுருக்கோம், ராவா செஞ்சுருக்கோம், வறுத்து போட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, பிரமாதமாக இருக்கும். 100க்கு 100% பிரமாதமாக இருக்கும். சென்னாக்குண்ணி பிடிச்சவங்களுக்கு தான் சொல்கிறேன், பிடிக்காதவங்க கருவாட்டுடைய ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு நான் சொல்லலை. சென்னாக்குண்ணி வாடை பிடிச்சவங்களுக்கு இது பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.